இந்த மாதிரி புளிய பெத்த விட ஒரு டிவி பெத்தா விட வெறுப்படிக்காத பாத்து கிடைக்கலாம் தண்டம். தம்பி தம்பி என் வாழ்க்கையே சிரஞ்சு போச்சு தம்பி. என்னக்கா யாரு என்ன பண்ணாங்க சொல்லு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். எல்லாம் போச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்றதுப்பா? யாருக்கு அவன் வாழ்க்கை சீராயிச்சிட்டேன்? வாழ்க்கை சீராயிடுச்சாங்களா? நான் பேசுனுங்கிறேன் இந்த ஆளு. நான் ஐத்தா நான் ஐதுனுங்கிறா. டேய் அத்திய யாரோ சீராயிச்சுக்கிறாங்கடா. நான் போ சொல்ற ஐத்தா உண்மையாவா? நான் என்னன்னு சொல்லுவேன். நான் மாப்பிள்ள விட்ட அந்த நாய் ஊழ சவுண்டா. மாப்பிள்ள யாரு அந்த கேள்வியா? வந்துச்சு போய் போடுங்க. இது எங்க ஐத்தடா. அத்தியா மூஞ்ச பார்த்தா கெட்டு போன தேங்காய் பார்த்த மாதிரி இருக்குது. இது அத்தியா? டேய் திட்டாதடா பாவம், இதோட வாழ்க்கையை யாரும் சீரழிச்சுக்கிறாங்கடா. இதுக்கு ஒரு வாழ்க்கை இதை சீரழிச்சுறாங்களா? ஏய் என்னன்னு சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன். டேய் என்னடா எங்க அக்காவை கேள்வி மேல கேள்வி கேக்குற? யோ யார் என்ன பண்ணாங்க தெரிஞ்சாக்கா அவங்கள போய் உண்டுலன்னு பண்ணிடலாம்ல. அதுவும் காட்டு தான். யாருக்கா யார் என்ன பண்ணுதுன்னா சொல்லத்த பயப்படாத, பாத்துக்கிறேன் நாங்க. ஏய் இத்தனை பேர் கேக்குறலாம் சொல்லலாம். வாழ்க்கை யார் சீரழிச்சது? சி சி சீரனோனி சி 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 சீரனோனி சி. என்ன இது ஏதோ சீச்சி சீர நோனி இந்த? அட இன்ஸ்டாகிராம்ல இந்த பாட்டு தான் டெண்டரிங்ல ஓடுதா, தெரியாதா உனக்கு? மாப்பிள்ள நாடா இது பாட்டு பாத்தா? அது ஏதோ கவலையா பாடுது, பாட்டை விடு பாட ஐத்தா. சி சி சீரனோனி சி 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 சீரனோனி சி. அதான்க்கா அதுக்கு மேல வேற என்ன பாடு? பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனானே, மூஞ்சி சுருங்கி போச்சுன்னு அவ கூட போனானே, என் கையில காசு இல்லைன்னு அவன் கூட போனானே, என் மேல சந்தேகப்பட்டு அவ கூட போனானே, நான் அழகா இல்லைன்னு சொல்லி போட்டு அவ கூட போனானே. என்ன பண்ணுவேன் நானா தம்பி, என்ன பண்ணுவேன் நானா? சி சி சீரனோனிச்சு சி சி சீரனோனிச்சு. ஏக்கா ஏக்கா எல்லாம் ஒரு பாட்டுல புடிச்சு போச்சுக்கா. மாமா உன்னை கொடுமை பத்திராதானே? அதேதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அவங்க ஓட்டுக்கார வேற பொண்ணு வச்சுங்கிறானா? ஆமாம்பா ஆமா, அவனுக்கு நான் பிடிக்கலையா. அப்படியே சுடுகாட்டுல இருந்து ஏந்து வந்த மாதிரி இருக்குதா மூஞ்சியா? எங்கிருந்து பிடிக்கும்? ஏன்னா மேக்கப் இப்போ போட வேண்டியதானே? மேக்கப் போட்டுக்கிறேன் இங்கெல்லாம் பார், பேரளவு போட்டுக்கிறேன். ஏய் மாப்பிள்ள நடா இதா விட்றா ஐத்தியா, ரொம்ப கவலை இருக்குது. ஐத்தா நீ கவலைப்படாத, மாமா வரட்டும், அவரை உண்டுலன்னு பண்ணிடுறேன். பின்னாலேயே தம்பா வந்துக்கின்னு இருந்தான், ஆளை காணோம், வருவான்னு நினைக்கிறேன். எங்க அக்காவை கொடுமை பத்துறேனா? வாக்கா வந்து உட்காரு வா. பாட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்த பாட்டு தானே பாடின? ஆஹா, என் காதலன் எனக்காக ஏற்கனவே பாடின பாட்டு. ஓஹோ, அந்த பாட்டுல வர்றது நீதானா? சொல்றேன் கேளு கண்ணு என் கதைய. ஆமா இந்த அம்மா கதை அப்படியே சிம்பு பார்த்து கதை சொல்லி தல. என்ன ரொம்ப சின்சியரா ஒருத்தன் காதலிச்சான். காதலா? நான் சொல்றேன் ஐத்தா. ஆமா தம்பி நீயே சொல்லு. என்னத்த சொல்றது? அது ஒண்ணு இல்லடா, இவனை ஒழுங்கா பாத்துக்க மாட்டா சொன்னேன், உடனே வேணான்னுச்சு. உடனே வேணான்ட்டு அவ்வளவு லவ் பண்ணுவனா? வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும் இல்ல? அப்பவே ஐத்த செம்ம உசாரா இருந்துக்குதா. வர மாதிரி அவங்க மாமக்காரன். நீ கவலை விட நான் சேர்த்து வைக்கிறேன். வாயா மாமா, என்ன கொடுமை பத்துற எங்க அக்கா வண்ணிய? டேய் மச்சான், உங்க அக்கா செம்ம புழுதுடா. ஏய் எல்லாத்தையும் சொல்லிச்சு. நான் எதுவும் பொண்ணு வச்சுங்கிறியா? மூஞ்சி நல்லா இல்லைன்னு சொல்றியாம? நான் சொன்னா அப்படிதான் சொல்லிச்சு அந்த ஸ்விமிங் போன மூஞ்சியா. காசு இல்லைன்றியா, வேலைக்கு போலன்றியா, கொடுமை பத்திரியா, மூஞ்சி நல்லா இல்லைன்றியா மாமா? நான் இதெல்லாம் டேய் இதெல்லாம் நான் சொல்லி விடுடா, வேணா விட்டு கேளாம். என்னப்பா என்ன விஷயம்? என் அக்கா வந்து என்கிட்ட பேசிடுச்சு. இது என்னடா புது கதையாகுதா? நீ கம்முனு உன் மேல எவ்வளவு போய் சொல்லிக்கலாம், நான் தோட விட மாட்டாத. சரி சரி கேளு கேளு. ஏக்கா என்ன அந்த ஆளுகிட்ட பேசுனியா? மூஞ்ச பார்த்தா தெரியல, பேசியிருக்கான். என்னப்பா பேச்சு எங்க ஐத்த உங்ககிட்ட? என் வீட்டுக்காரன் விட்டு வந்துடுறான், என்னை கல்யாணம் பண்ணிதான் கேடுச்சு. என்னக்கா என்ன இதெல்லாம்? இது எப்படா? தனம் தனம் கேட்கும். கூடவே சகுனி வச்சுங்கிறியாடா எப்பா? வயன்னு பேசின்னு இருக்காதீங்க, இவன் எனக்கு வேணாம். ஏக்கா அது என்ன ஒற்றை கையில உப்பு கையில வேணான்றதுக்கா? இப்ப என்னத்தான் சொல்ல வர? அவன் எனக்கு வேணாம், அவன் வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா இந்த அம்மா ஒரு உலகாயிக்க, இந்த ஆள் ஒரு உலகாயிக்க. அப்படியே போனவனே பொண்ணு தூக்கி குத்துருவாங்க. வேணாம் மினிக்க வாயாம போயிடலாம். அது எப்படி உன் கூட வரான்? என் கூட தானே வரான். டேய் எங்கிட்ட போய் சேர்த்து கூட்டு வந்தா நானே பேசினுக்கிறா. உடனே நீயே கேள்ல, நம்ம ரெண்டு பேர்ல யார் பிடிக்குதுன்னு? இந்த ஸ்விமிங் போன மூஞ்சிக்கார போட்டி போட்டுக்கிறீங்க. டேய் எப்பா என்ன இது, இந்த ஐத்த பண்றது சரியில்லை. இது அப்பத்துல இருந்தே அப்படித்தான்பா, விடு. ஏய் இந்த ரெண்டு பேர்ல யார் கூட போற நீ? நான் போன் பண்ணிருக்கேன், ஆள் வருவாரு. அப்ப இவர் மேல குறையா சொன்னேக்கா? பொய் சொன்னா தாண்டா உலகம் நம்பும்.
இது மாதிரி நீங்க பண்ற தப்புக்கு ஆம்பளைங்களை மாட்ட விட்டுறீங்களா? இவன் கட்டின நாள்ல இருந்து என்னை எங்கன்னா வெளியே கூட்டு போய்க்கிறானா? அதுக்கா என் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு என்னை வெளியே கூப்பிட்டு போறேன்னுக்கிறான். டீப்ல ஊமுதித போட்டிதே எப்படியா? லைட்டா எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். சிச்சிரனனைக்கு சிச்சிரனனைக்கு மேனாமினிக்கு. ஹாய் ராகேஷ். எங்க வேற மேனாமினிக்கு? என்ன ராகேஷ் தெரியலையா? நீங்க மேனாமினிக்கோட அம்மா தானே? கரம் பூச்சுவேன் டிபில இருக்கிற போட்டோ பார்த்து வந்துட்டுக்கிறான் போலுக்குது. ஹாய் மாமியார், மேனாமினிக்க கூப்பிடுங்க. டேய் மேடம் இன்னைக்கு யாருன்னு தெரியுமாடா? மேனாமினிக்குனே என் டார்லிங். அழகுனா அழகு, அப்படியேப்பட்ட அழகு. ஏக்கா என்னக்கா இதெல்லாம்? என்ன அடையாளம் தெரியடா தம்பி அவனுக்கு, நீ சொல்லு. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏம்பா மேனாமணிக்கு யாருன்னு தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அது டார்லிங், மேனாமினிக்கு என் டார்லிங். டவுசர் தெரியற மாதிரி சட்டை போட்டுக்கின்னு முட்டி தெரியற மாதிரி பேண்ட்டை போட்டுக்கின்னு டேய் ஒழுங்கா போயிடு. மேனாமினிக்கு எங்க அவளை பார்க்கணும். பார்த்தா உன்னை இங்கே பழம் தோண்டி புதையுண்டா, போயிடுறா. ஏம்பா மேனாமினிக்குனா பார்க்க வேணாம், நீ போப்பா. என்ன இப்படி பண்றீங்க சொல்லுங்க அவங்கிட்ட. ஏக்கா என்ன சொல்ற? என்னக்கா சொல்ற? கம்முனு காணி வேற காமெடி பண்ணாத. ஹாய் மாமியார், உன் பொண்ணு மேனாமினிக்கு எங்க சொல்லு. ராகேஷ் என்னடா தெரியலையா? இது ஏன் எப்ப பார்த்தா தெரியல உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும்பா, உனக்கு தெரிஞ்சா நீ போய் சேர்ந்துருவ, அதான் உன்னை போக சொல்றோம். பதிலே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க. ஏப்பா பெரிய மனுஷனே, உனக்கு தெரியுமா? இவரு தெரியும். என்னத்த சொல்ல? தம்பி இத்தனை பேர் சொல்றேன்ல, வேணாப்பா போப்பா. எனக்கு மேனாமினிக்கு வேணும், இல்லைன்னா நான் செத்துடுவேன். உனக்கு உண்மை தெரிஞ்சாலே செத்துடுவாடா, நாங்க என்னடா பண்றது? எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என்ன விளையாட்டு இது? மாமியார் ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா இப்போ மேனாமினிக்கு எங்க இருக்குதுன்னு? டேய் உனக்கு மேன மணிக்கு தானே வேணாம்? ஆமா, அங்க பாரு, அங்க ஓல்டு லேடி மாமியார் தான் இருக்கிறாங்க. டேய் மாமியார் இல்லடா, அதான்டா மேனாமணிக்க. என்னப்பா சாஞ்சிட்டான்? பின்ன இன்ஸ்டாகிராம்ல பில்டர் மூஞ்ச பாத்துட்டு வந்து இங்க வந்து பாத்துட்டான், சாஞ்சிட்டான். அட நாதாரி, இதோட உலகாயி நினைச்சுனுந்தா. எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? எவ்வளவு அழகா இருந்துச்சா? இவன் பொண்டாட்டி தான் அது. தாத்தா மாதிரி இருக்காரு. தாத்தா மாதிரி இல்லடா, தாத்தா தான். அவர் தாத்தானா இது ஆயா, போதுமா? ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க, என் வாய்க்கே போயிடுச்சு. இது மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி போவாதீங்க நம்பி. ஐத்தா ஐத்தா பாருடா எவ்வளவு தெனாட்டுல செல் நோண்டிக்குத. இன்னொரு ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கோ. இன்னொரு பொண்ணா? சார் நீங்க சூப்பரா வீடியோ பண்றீங்க சார். தேங்க்யூ சார் ஒரு போட்டோ சார். என்ன மாப்பிள அவன் அவ்வளவு பேர் போட்டோ எடுக்கிறாங்க, ஸ்டால் போடுறாங்க. அவன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வீடியோ போடுவான், செம்ம ஃபேமஸ். வா சார் நீங்க சூப்பரா வீடியோ பண்றீங்க சார், உங்க வீடியோ நான் பாப்பேன் சார். ஒரு போட்டோ சார். என்ன பண்றீங்க? செலிபிரிட்டிப்பா? சொல்ல மாப்பிள, செம்ம ஃபேமஸ். வாங்க போட்டோ வாங்க. ஓ மாப்பிள போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல மாப்பிள, சார் எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து கேம்னா விளையாட சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா, அதை நான் பார்த்தேன். பாத்தீங்களா? சரி. அந்த கேம்ல நேத்துக்கு சார் விளையாட சொல்றீங்க? எல்லாரும் பணம் சம்பாதிக்கலாம், ரொம்ப கார் கூட வாங்கி வச்சுக்கலாம். யோ நான் ஒரு செலிபிரிட்டி கேள்வி மேல கேள்வியா கேக்குறேன். அட போன் வச்சுக்கினே, அவன் எது சொன்னாலும் கேப்பதானே? டெஃபினெட்லி. ஏங்க இது மாதிரி கேம் விளையாடி எத்தனை பேர் பணத்தை விட்டு தற்கொலை பண்ணிருக்காங்க, தெரிஞ்சா ப்ரோமோட் பண்றீங்க? ஏன்பா அது உங்க ரிஸ்க் லெவல்ல இருந்து சொல்றேன். நீங்க பணத்தை வாங்கிக்கினே எதை ஒண்ணா பண்ணீங்க, உங்க நம்பர் உங்க கேனியா? என்னப்பா நீ இப்படி சொல்றா? நீ மக்களுக்கு நல்ல விஷயத்தை ப்ரோமோட் பண்ணா பிரச்சனை இல்ல, நீ எல்லா மக்களுக்கும் சூதாட சொல்லி தரியா? நீ தேவையில்லாம பேசுறீங்க, நல்லதுக்கு இல்ல. நட பண்ணுவா பொம்மாயா, உண்மை சொன்னா குத்துதா? யோ ஆமாயா, நான் பணத்துக்கு தான் பண்றேன், அது கெட்ட கேம் வச்சு கவர்மெண்ட் சொல்றேன். மாப்பிள இழுத்து நெட்டர்ல விட்டுலான்னு பாக்குறேன் மாப்பிள. யோ என்னயா நீ உன் ஃபேன்ஸா இருக்கிற பணத்துக்கு நானோ பண்ற? இதெல்லாம் ஒரு தொழிலா? பணம் ஒண்ணா போய் மூட்டத்துக்கு சம்பாரி. எங்க மாதிரி ஏமாளிங்க இருந்தா ஏமாத்தி தான் இருப்பீங்க. ஏப்பா நானும் உன்ன நான் சொல்றேன், இஷ்டப்பட்டு விளையாடுங்க, இல்ல போங்க. இப்படிதான் சொல்லி தப்பிச்சுக்கிறானுங்க நிறைய பேர். நீங்களும் இது மாதிரி கேம்னா விளையாடி கெட்டு போவாதீங்க. புரியுது உங்க மைண்ட்ல இருக்குது, நீங்க யோகி மாடான்னு. ஏங்க நாங்க இது மாதிரி கேம்னா ப்ரோமோட் பண்ண மாட்டோங்க, மக்களுக்கு தேவையானதை மட்டும் தான் பண்ணுவோம். கரெக்ட், உங்களால தான் நாங்க உங்களை போய் நாங்க ஏமாத்துவோமா? ஏய் நான் சாலி வைக்கிறேன். ஏய் ஏன் காலி விடுறா? எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்குங்க.